You know, in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே very often you read the word Zion. சியோன் சியோன் என்றதான வார்த்தையை அடிக்கடி நீங்கள் And many வாசிக்கலாம். of our hymns we sing about Zion. நிறைய பாடல்களிலே நாம் சியோன் என்றதான அந்த சியோனை குறித்து பாடல்களை பாடுகிறோம். Have you ever thought, what does Zion mean? சியோன் என்றால் என்ன என்று எப்பொழுதாவது நீங்கள் எண்ணி பார்த்ததுண்டா? We sing it so often in our songs. நம்முடைய பாடல்கள் எவ்வளவு பாடுகிறோமே, அந்த சியோன் என்றால் என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? We must never sing something which we don't understand. நாம் விளங்காத ஒன்றை நாம் பாடக்கூடாது. If your children come and say something which they don't understand to you as a father, நீங்கள் தகப்பனாக இருக்கிறீர்கள், பிள்ளைகள் உங்களிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், உங்களுக்கு அது விளங்கவில்லை என்றால் you'll say, what are you saying? என்னப்பா சொல்லுகிறாய், எனக்கு விளக்கி சொல்லு என்று கேட்பீர்கள். And the child says, I also don't know, I heard it somewhere, so I'm saying it. உங்களுடைய பையன் சொல்லுகிறான், நானும் இங்கே கேள்விப்பட்டேன், எனக்கும் அர்த்தம் தெரியாதுப்பா அந்த வார்த்தைக்கு என்று சொல்லுகிறான் என்று வைத்துக்கொள்வோம். You'll say, son, don't talk to me something you yourself don't understand. உனக்கே விளங்காத ஒரு காரியத்தை போய் ஏன்ட்ட வந்து பேசுறியப்பா, அப்படி பேசாதே என்று So சொல்லுகிறார். we sing before God, ஆக நாம் தேவனுக்கு முன்பாக பாடுகிறோம், Sion, Sion, Sion. சியோன் சியோன் என்று பாடுகிறோம். And our father says, what do you mean? அப்பா நம்ம அப்பா கேட்கிறார், உனக்கு அது என்ன அர்த்தம்ப்பா சியோன் என்றால்? It says, Father, I don't know what it means. Everybody's saying it, so I'm also saying it. அப்பா எனக்கு அது அர்த்தம் தெரியல, எல்லாருமே பாடுகிறார்கள், ஆகவே நானும் பாடுகிறேன். From today onwards, you must know what it means. இன்றிலிருந்து அதனுடைய பொருள் என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Turn to Psalm 50. சங்கீதம் 50. Psalm 50 சங்கீதம் 50 and verse 2. இரண்டாம் வசனம். Out of Zion, the perfection of beauty, God has shone forth. பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். What is that today? இன்றைக்கு இதை நாம் எப்படி சொல்லலாம்? Today, where is God shining forth from? இன்றைக்கு தேவன் எங்கிருந்து பிரகாசிக்கிறார்? What is the perfection of beauty God sees on this earth? இந்த பூமியிலே அவர் பார்க்கக்கூடிய பூரண வடிவுள்ள அழகுள்ளது எது? It is not some building or cathedral. ஏதோ பெரிய தேவாலயம் கட்டிருக்கிறார்களே அந்த கட்டடம் It அல்ல. is people who love one another, who have become a family called the church. ஒருவரை நேசிக்கக்கூடியதான குடும்பமாய் மாறின சபை என்று அழைக்கப்படுகிற அந்த That is the perfection of beauty on the earth that God sees. இதுதான் அழகின் பரிபூரணம் தேவன் பார்க்கக்கூடியது. And from there God shines forth to the world. அங்கிருந்து தேவன் அந்த உலகத்திலே பிரகாசிக்கிறார். So Zion is a picture of the true church. ஆகவே சியோன் என்பது மெய்யான சபையினுடைய அடையாளமாய் இருக்கு. A church which is pressing on to perfection. பூரணத்தை நோக்கி கடந்து செல்லக்கூடிய ஒரு சபை. A church in which God can shine forth like the burning bush that Moses saw. மோசே பார்த்ததான எரிகிற முச்செடிந்து பிரகாசித்த தேவனைப் போல சபையிலிருந்து பிரகாசிக்கக்கூடிய தேவன். Like the Old Testament tabernacle where the fire of God was in the midst. தேவனுடைய அக்கினியானது அது நடுவில் இருந்ததான அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறது போல. That is Zion. அதுதான் சியோன் எங்கே இருக்கிறது? From which God can shine forth to the world around. இந்த உலகத்தை சுற்றிலும் தேவன் பிரகாசிக்க கூடியதான ஒரு இடம்தான் சியோன். Now how do you know whether you have come to Zion? நீங்கள் சியோனுக்கு வந்து விட்டீர்கள் என்று எப்படி தெரியும்? I'll show you that also. அதை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். Turn to Jeremiah chapter 3. எரேமியா 3ஆம் அதிகாரம். Jeremiah chapter 3. எரேமியா 3ஆம் அதிகாரம். Verse 14. 14ஆம் வசனம். Return, O faithless sons, declares the Lord. சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். I am a master to you. நான் உங்கள் நாயகர். I will take you one from a city and two from a family. One of the great blessings we have in India is called power cut. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் மின் வெட்டு. In western countries they don't have that. மேலை நாடுகளிலே வெளிநாடுகளிலே இந்த மின்வெட்டு இல்லை. Here when we are hearing something important, God stops the power so that we can stop and think about what we heard. தேவன் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அந்த மின்வெட்டு ஏற்படுத்தி அதை குறித்து நாம் சிந்திக்க முடியாய் செய்கிறார். Otherwise we keep on listening and we don't think about what we are. இல்லாவிட்டால் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இதை சிந்திக்காமலே போய் விடுவோம். So whenever there's a power cut, எப்பொழுதெல்லாம் ஒரு மின்வெட்டு ஏற்படுகிறதோ, have you read in the Psalms this word Selah? சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது சேலா என்றதான ஒரு வார்த்தையை வாசித்திருக்கிறீர்களா? You know what Selah means? சேலா என்றால் என்ன அர்த்தம்? Selah is a Hebrew word which means just stop and think about it before you go to the next verse. சேலா என்பது ஒரு எபிரேய வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வாசிப்பதை சற்று நிறுத்தி
சிந்தித்து விட்டு அடுத்தது வாசியுங்கள் என்று அர்த்தம். So power cut is like Selah. மின்வெட்டு என்பது நமக்கு ஒரு சேலா. Just wait now. கொஞ்சம் காத்திருங்கள். Think about what you heard. என்ன கேட்டீர்களோ அதை குறித்து சிந்தியுங்கள். Then we will go on. அதற்கு பிறகு நாம் தொடர்ந்து So we were looking at Jeremiah chapter 3. ஆகவே நாம் எரேமியா 3ஆம் அதிகாரத்தை verse 14. 14ஆம் வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தோம். Return, O faithless sons. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். That means you who don't have any faith. விசுவாசமே இல்லாதவர்கள் Come back to me. என்னிடத்தில் திரும்பி வாருங்கள். I am your Lord. நான் உங்களுடைய கர்த்தர். I will take you, one from a city, two from a family, and I will bring you to Zion. நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வருவேன். That is true. இது உண்மை. God has not selected all your family members to be in Zion. இந்த சீயோனில் இருக்கும்படியாக தேவன் உங்கள் முழு குடும்பத்தாரையும் தெரிந்து கொண்டாரா? I'm not talking about your children. By the grace of God you brought them. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நான் சொல்லவில்லை. தேவனுடைய கிருபையினாலே அவர்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். You who are older people. ஆனால் வயதானவர்களே, is your brother in the church? உங்களுடைய அண்ணன் சபையில் இருக்கிறாரா? Your sister in the church? உங்களுடைய தங்கை சகோதரி சபையில் இருக்கிறாரா? Many of them are somewhere else. இல்ல அவங்கள வேற எங்கேயோ இருக்காங்க. Some in other religions. மற்ற மதங்களிலே சிலர் இருக்கிறார்கள். God pulled you out, one from a city, one from a village. ஊரிலிருந்து ஒருவனும் உங்கள் கிராமத்திலிருந்து ஒருவனுமாக தேவன் பொறுக்கி எடுத்திருக்கிறார். Two from a family. அது வம்சத்திலே குடும்பத்திலிருந்து 2 பேர். One from there and one from there. இங்கே ஒருவரும் அங்க ஒருவரும். One from there and one from that street and another from another street 5 kilometers away. ஒருவர் இந்த தெருவில் இருந்து இன்னொருவர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் இருந்து and brought you together அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் கொண்டு வந்திருக்கிறார். to Zion. சீயோனுக்கு. How do you know you come to Zion? நீங்கள் சீயோனுக்கு வந்துவிட்டீர்கள் என்பதை எப்படி கண்டுகொள்ளலாம்? Number 1, முதலாவது காரியம் verse 14. 14ஆம் வசனம். You have returned to the Lord and made him your master and Lord. நீங்கள் தேவனிடத்தில் திரும்பி வந்துவிட்டீர்கள், தேவனையே உங்கள் நாயகனாக எஜமானாக கொண்டிருக்கிறீர்கள். If you have made Jesus your master and Lord, that's the first thing. இயேசுவையே உங்களுக்கு ஆண்டவராக உங்களுடைய எஜமானாக நாயகராக வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் இதுதான் முதல் அடையாளம். And then when you have come to Zion, நீங்கள் சீயோனுக்கு வரும்பொழுது here's another mark. இன்னொரு அடையாளம். Verse 15. 15ஆம் வசனம். There I will give you elder brothers, shepherds after my own heart. உங்களுக்கு என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை மூப்பர்களை கொடுப்பேன். If you've got an elder brother who's a man after God's own heart, you are very, very fortunate. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மூப்பரை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையாலுமே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள், பாக்கியம் பெற்றவர்கள். Who can feed you, verse 15, with knowledge of God himself and understanding of his ways. அவர்கள் தேவனுடைய அறிவை குறித்து உங்களுக்கு போதிப்பார்கள், தேவனுடைய வழிகளின் புத்தியை குறித்து உங்களுக்கு போதிப்பார்கள். Not someone who teaches the Bible. ஏதோ வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள் அல்ல. A lot of people teach in the Bible colleges. There are so many people who do that. வேதாகம கல்லூரிகளிலே பலர் வேதத்தை போதிக்கிறார்கள். There's a lot of difference between knowing the Bible and knowing God. தேவனை அறிவதற்கும் வேதத்தை அறிவதற்கும் வித்தியாசம் அதிகமாய் உண்டு. Many people don't know God, they know the Bible. அநேகர் வேதத்தை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் தேவனை அறியவில்லை. The Pharisees knew the Bible, Jesus knew God. பரிசேயர்கள் வேதத்தை அறிந்திருந்தார்கள், இயேசு தேவனை அறிந்திருந்தார். Very few people understand God's ways. தேவனுடைய வழிகளை மிக சிலர் தான் அறிந்திருக்கிறார்கள். They only understand his actions. ஆனால் அநேகர் அவருடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார்கள். Some miracle, something like that, outward things. ஏதோ அற்புதங்கள் நடந்தால் அதை அறிந்திருக்கிறார்கள். But a true spiritual father will teach you God's ways and teach you to know God himself. ஆனால் மெய்யான தேவ மனிதன் தேவனுடைய வழிகளையும் தேவனையுமே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். Even if he never does a miracle. அவர் ஒரு அற்புதத்தை கூட செய்யாமல் He'll show you God's ways. தேவனுடைய வழிகளை உங்களுக்கு காண்பிப்பார். And help you to know God. Help you to know God. தேவனை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்வார். That is a shepherd after God's own heart. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பார். You know what is the meaning of shepherd after God's own heart? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர் என்றால் என்ன அர்த்தம்? See Proverbs chapter 4. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். Here it says, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 23. Proverbs 4 verse 23. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Watch over your heart with all diligence, because all the issues and springs of life flow from there. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று, ஜீவனுக்கு ஏதுவான எல்லா காரியங்களும் புறப்படும். You know, everything important flows from the heart. முக்கியமான காரியங்கள் அனைத்தும் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. So when you say a shepherd after God's own heart, ஆகவே தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர் என்று சொல்லும் பொழுது, that means a man who is almost living inside God's heart. தேவனுடைய இருதயத்திற்குள்ளாகவே வாழக்கூடிய ஒரு மனிதன், who understands
God's ways. தேவனுடைய வழிகளை அவன் விளங்கிக் கொள்கிறான். All the issues of life flow from the heart. ஜீவனுக்கு ஏற்ற காரியங்கள் எல்லாம் இந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. We need elder brothers like that. நமக்கு இப்படிப்பட்ட மூப்பர்கள் தேவை. Then we can build Zion, the perfection of beauty. அப்பொழுது பூர்ண வடிவுள்ள சியோன், அழகின் பரிபூர்ணமாகிய சியோனை கட்ட முடியும். Number of people is not important. எண்ணிக்கை முக்கியமல்ல. But people who want to know God, தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய who want மக்கள், to walk in His ways, அவருடைய வழிகளில் நடக்கக்கூடியவர்கள். even if there are only 11 people like Jesus had in His church. இயேசுவுக்கு தம்முடைய சபையிலே 11 பேர் இருந்தது போல 11 பேர் இருந்தால் கூட போதும். You know, I heard a story once. ஒரு முறை ஒரு கதையை நான் Because கேட்டேன். nowadays I think of that whenever people think, oh, my church, so many new people are coming. It has become 100 people now, 200 people. ஏன் சபையில் இப்போ நிறைய பேர் வராங்க, புதுசா 100 பேர் இருந்தாங்க, இப்போ 200 பேர் ஆயிட்டாங்க என்று சொல்லுகிறவர்களை குறித்து நான் இப்படி எண்ணுகிறேன். Then I remember this story. அப்பொழுது இந்த கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. There was a rabbit talking to a lion. ஒரு முயல் ஒரு சிங்கத்தை பார்த்து, Mother rabbit talking to a mother lion. ஒரு முயல் அம்மா முயல் அம்மா சிங்கத்துக்கிட்ட பேசி கொண்டிருந்ததாம். And the mother rabbit said, அம்மா முயல் சொன்னதாம், I had 24 children last year. போன வருஷம் எனக்கு இருந்த பிள்ளைகள் தெரியுமா, 24 பிள்ளைகள். அம்மா முயல் சொல்லுகிறது. Because rabbits get children very quickly. முயல் நிறைய குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். How many did you have? அம்மா சிங்கத்தை பார்த்து கேட்டதா, உனக்கு எத்தனை குட்டி? And the lion said, சிங்கம் சொன்னதாம், I had only one, but it was a lion. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு குட்டி, ஆனா அது சிங்கம். So what type of believers do you have in your church? உங்களை சபையில் எவ்விதமான விசுவாசிகளை வைத்திருக்கிறீர்கள்? 24 rabbits or one lion? 24 முயல் குட்டிகளா அல்லது ஒரு சிங்க குட்டியா? I know what I would choose. நான் இதை தெரிந்து கொள்வேன் என்று எனக்கு தெரியும். Jesus had 11. இயேசுக்கு 11 பேர் இருந்தார்கள். But 11 who turned the world upside down. ஆனால் அந்த 11 பேர் உலகத்தை தலைகீழாய் மாற்றினார்கள். And who started something that has lasted now for 2000 years. அவர்கள் ஏதோ ஒன்றை ஆரம்பித்தார்கள், 2000 ஆண்டுகளாகியும் அது பெருகிக் கொண்டே போகிறது. There would have been no Christianity today if it were not for those wholehearted 11 people in the beginning. ஆரம்பத்திலேயே அந்த முழு இருதயமுடைய அந்த 11 பேர் இருந்திராவிட்டால் இன்றைக்கு கிறிஸ்தவமே இருந்திருக்காது. So that is the type of person Jesus chose. ஆக இப்படிப்பட்டவர்களை தான் இயேசு தேர்ந்தெடுத்தார். And you ask him, how many people in your church, Lord? ஆண்டவரே, உம்முடைய சபையில் எத்தனை பேர் ஆண்டவரே? When you started, how many were there? நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவு பேர் இருந்தார்கள்? 11. 11 பேர் இருந்தார்கள். And when you left after 3 years, how many were there? 3 வருஷம் கழித்து நீங்கள் கடந்து செல்லும் பொழுது எவ்வளவு பேர் உங்க சபையில் இருந்தாங்க? 11. 11 பேர் தான். No church growth? சபை வளர்ச்சி இல்லையா? No, the Lord says, I'm going, but wait till you see what these 11 people can do. நான் போகிறேன், ஆனால் அந்த 11 என்ன செய்ய போறார் என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். And the last 2000 years you can see what those 11 people did. இந்த கடந்த 2000 ஆண்டுகளாக இந்த 11 பேர் செய்த காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். Don't we want disciples like that in our church? நம்முடைய சபைகளில் இப்படிப்பட்ட சீஷர்கள் தேவையில்லையா? Who do not seek their own, தங்களுக்கானவர்களை தேடாதவர்கள், who are not interested in money, பணத்திலே விருப்பமில்லாதவர்கள், not interested in fighting with people, மக்களோடு கூட சண்டை போடுவதில் விருப்பமில்லாதவர்கள், who are not just interested in standing in the pulpit and preaching, ஏதோ மேடையில் நின்று பிரசங்கிப்பதிலே மட்டுமே விருப்பமுள்ளவர்களாக அல்ல, who want to die daily, அனுதினமும் மரிக்கிறவர்கள், wives and mothers who want to die daily, மனைவிமார்களும் தாய்மார்களும் மரிக்கக்கூடிய அநேகர், husbands and fathers who want to die daily, அனுதினமும் மரிக்கக்கூடிய கணவன்மார்களும் தகப்பன்மார்களும், elder brothers who want to die daily, அனுதினமும் மரிக்கக்கூடிய மூப்பர்கள், who want to serve and serve and serve, அவர்கள் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டே பணிவிடை செய்து கொண்டே இருக்க who இருக்கிறவர்கள், take their example from fathers and mothers. தகப்பன்மார் தாய்மார்களிடத்திலிருந்து மாதிரியை கற்றுக்கொள்கிறவர்கள். See, most of us are fathers and mothers. நம்மள அநேகர் தாயாய் தகப்பனாய் இருக்கிறோம். What does a father and mother do for ஒரு தகப்பனும் children? தாயும் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்கள்? Every day, ஒவ்வொரு நாளும் sacrifice, sacrifice, sacrifice. அவள் தியாகம் தியாகம் தியாகம். Why does the father go and work for 8-9 hours every day? ஒவ்வொரு நாளும் 8-9 மணி நேரங்கள் ஏன் தகப்பன் போய் வேலை செய்கிறார்? For whom? யாருக்காக? For his children. தன்னுடைய பிள்ளைகளுக்காக. Why is the mother struggling from the time a child is born, cooking, taking care of it? பிள்ளை பிறந்ததிலிருந்து ஏன் அந்த பிள்ளைக்காக சமைத்து அவர்கள் ஆகாரம் தயாரித்து What is she கொண்டிருக்கிறார்கள்? getting from it? அதிலிருந்து தான் என்ன பெற்றுக்கொள்கிறார்கள்? Does she get any money from them? அதற்காக பணத்தை பெற்றுக்கொள்கிறார்களா? No, she loves them and serves them and serves them and serves them. அவர்களுக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறாள் தாய். Sometimes those children are not grateful. சில சமயத்தில் அந்த பிள்ளைகள் நன்றி கெட்டவர்களாய் மாறுகிறார்கள். Haven't you got children like that sometimes who rebel and talk back to their mothers? சில சமயத்திலே அம்மாவை எதிர்த்து பேசக்கூடிய முரட்டாட்டமுள்ள பிள்ளைகளை பார்த்ததில்லையா? What do? Turn the child out of the house?
என்ன செய்கிறார்கள் தாய்மார்கள்? அந்த பிள்ளையை விரட்டி விடுகிறார்களா? No, இல்லை. you forgive and you pray and you know he will change. நீங்கள் மன்னிக்கிறீர்கள், மறக்கிறீர்கள், அந்த பையன் எப்படியாவது மாறுவான் என்று எண்ணுகிறீர்கள். Are you an elder brother like that? இது போல நீங்கள் ஒரு மூப்பராக இருக்கிறீர்களா? Or are you an elder brother who says, you don't listen to me, get out of the house? அல்லது நீ எனக்கு நான் சொல்றதை கேட்கல, வீட்டை விட்டு போப்பா வெளியே. I want to ask you, dear brother, அருமையான சகோதரனை உங்களை பார்த்து கேட்கிறேன். did you say that to your son when he spoke rudely to you sometime? உங்களுடைய மகன் உங்களுக்கு விரோதமாக காரசாரமாய் பேசின பொழுது அப்படி சொல்லியிருக்கிறீர்களா? Haven't your children spoken rudely to you sometime? சில சமயத்தில் உங்களுடைய பிள்ளைகளே உங்களுக்கு எதிர்த்து பேசவில்லையா? What did you tell them? என்ன சொன்னீர்கள்? Get out of the house. வீட்டை விட்டு வெளியே போ. But you say that to people in your church. ஆனால் சபையில் உள்ளவர்களை பார்த்து அப்படி சொல்லுகிறீர்கள். That is what teachers say to their children, students. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அப்படி சொல்லுகிறார்கள். One student in the class பள்ளியில் ஒரு மாணவன் இருக்கிறான். tells the teacher, I don't agree with you. டீச்சர் நீங்க சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். Get out of this class. ஏய் கிளாஸ் விட்டு வெளியே போ. Tell your father to send you to some other school. Don't come back. உங்க அப்பாவை வேற ஸ்கூல்ல உன்னை சேர்க்க சொல்லு. திரும்பி வராத. My dear elder brothers, some of you are teachers. அருமையான மூப்பர்களே, உங்களிலே ஒரு சிலர் ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள். In 100 years you will not build Zion. 100 ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் சீயோனை கட்ட மாட்டீர்கள். Because Zion is built by fathers after God's own heart. தேவனுடைய இதயத்திற்கு ஏற்ற தகப்பன்மார்களால் தான் சீயோன் கட்டப்படுகிறது. Your home must also be like that. உங்கள் குடும்பமும் அப்படி இருக்க வேண்டும். Even in the Old Testament, God's great grief was so many of the prophets were seeking their own. அநேக தீர்க்கதரிசிகள் தனக்கானவளை தேடிக் கொண்டிருந்தால் என்பதுதான் பழைய ஏற்பாட்டிலேயும் தேவனுடைய உள்ளத்தின் பாரமாய் And that is his grief in the New Testament also. புதிய ஏற்பாட்டிலேயும் தேவனுக்கு இதுதான் துக்கமாக இருக்கிறது. We read in Revelation chapter 2 and chapter 3. வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். There were 7 churches. 7 சபைகள். 5 of them were very bad. 5 சபைகள் மோசமான சபைகள். Some of them more bad than the others. சில சபைகள் மற்ற சபைகளை காட்டிலும் மிகவும் மோசமாக இருக்கிறது. 2 of them were very good. ஆனால் 2 சபைகள் மிகவும் நல்ல சபைகள். What is it that made the difference between the 2 good churches and the other 5 bad churches? இந்த நல்ல 2 சபைகளுக்கும் 5 கெட்ட சபைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? They were all children of Adam. அவர்கள் எல்லாரும் ஆதாமின் பிள்ளைகள். They were all ordinary sinners when they came to the church. அவர்கள் எல்லாரும் சபைக்கு வரும்போது பாவிகளாக இருந்தார்கள். And they all believed in Jesus and were born again. எல்லாரும் இயேசுவை நம்பி மறுபடியும் பிறந்தார்கள். And they were baptized in the Holy Spirit. பிறகு பரிசுத்த அபிஷேகத்தினால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். But how is it after all this that 2 churches became good and 5 remained bad? எல்லாவற்றுக்கும் பிறகு எப்படி 2 சபைகள் நல்ல சபைகளாகவும் 5 சபைகள் கெட்ட சபைகளாகவும் மாறின? Shall I tell you? நான் சொல்லட்டுமா? Because of their leaders. அந்த சபைகளுடைய தலைவர்களினாலே. The leader determined how the church would become. சபை எப்படி மாற வேண்டும் என்பதை தலைவர் தான் தீர்மானிக்கிறார்.